மீனராசி ரேவதி நட்சத்திரம். இது புதனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி சென்டர் பகுதியில் 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 10 + 7 17. 17 வயசுக்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 17 + 20 37. 37 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். இப்போ 16 வயசுலேருந்து 20 21 வயசு வரைக்கும் சுக்கிர தசை என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு கேது தசை நடக்கலாம். இந்த படிக்கிற காலகட்டத்தில் ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரமாகிறார். அந்த வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா 2 நட்சத்திரங்கள். ஒன்று உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். 2 நட்சத்திரத்தில். இப்போ வக்ரமாகக்கூடிய காலத்தில் அந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானே சொந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். அவர் யார் அப்படின்னாக்கா அந்த ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். பூரட்டாதி உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு, அதாவது தொழில் ஸ்தானாதிபதி. 10 11 12 1 இந்த 4 பாவாதிபதியோட நட்சத்திரத்தில், அதாவது 4 இடங்களுக்கு உண்டான நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நட்சத்திரம், சனி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக வக்கரமாகிறார். படிப்பு ரீதியாக உங்களுக்கு ஜென்ம சனியில் ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம். நிறைய மன அழுத்தங்களை கொடுத்துருக்கலாம். மனசில் ஏதோ ஒரு வலி இருந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு நோய் நொடி பிரச்சனைகள், இது எல்லாமே இப்போ மாறும். ஓரளவுக்கு மாறும். அதாவது வலுவா சனி பகவான் தசை சரியில்லைனாக்கா நிறைய வலுவாக கஷ்டங்களை கொடுத்துட்டே வந்திருக்கு இல்லையா. இப்போ வலுவெழுக்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்ல. அதில் ரிலீஃப், மன அழுத்தம் இருக்காது. ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. வீட்டில் நிறைய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் எதனா வந்துச்சுன்னா அந்த வாக்குவாதங்கள் இப்போ இருக்காது. ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கும். வேற யாருக்காவது வீட்டில் அஷ்டம சனி இல்லை 7.5 சனி இது மாதிரி எதனா இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு. இது தவிர்த்து யாருக்கும் 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் ஜென்ம ராசியில் சனி 7.5 சனி போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. அவயோக தசைகள் உங்களுக்கு நடந்தால் கூட அதனால் பயப்பட தேவையில்லை. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு. இது கேது தசையில் இருந்தாலும் சரி, நீங்கள் சுக்கிர தசையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வயது காலகட்டத்தில் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. ஏன் சொல்கிறேன்னா, ஏன் படிக்கிற காலகட்டத்தில் தசைக்கு சொல்லலாம் இல்லை அப்படின்னா, படிக்கிற காலத்தில் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால பெருசாக தசைகள் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. ஏன்னா வழிகாட்டுதல்னு ஒன்று இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே எடுத்து உங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறதுனால பாதிப்புகள் கிடையாது அந்த அளவுக்கு தசைகளில். எந்த ஒரு கெடுபலன் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அதில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க. அப்பா அம்மா எல்லாமே கேட்பாங்க. இந்த டைம் உங்களை தனித்து என்னைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் தனியாக ஓட ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு பலமாக இந்த தசைகள் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய தசைகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். ரொம்ப அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே கஷ்டத்தை கொடுக்கும். அது எதில் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா லவ். அது மாதிரி லவ்ங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான காலம் தான். அது மாதிரி எதனா வந்துச்சுன்னா கண்டிப்பாக கஷ்டமான காலத்தில் தான் அது வரும். மன அழுத்தத்தில் தான் வரும். நண்பர்கள் வட்டாரத்தில் ப்ராப்ளம் வர்றது எல்லாமே பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் வர்றது. 22 வயசுக்கு மேலே, இப்போ 37 வயசு வரைக்கும் இல்லை 40 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. என்னோட கணக்குப்படி நான் 30 வயசு வரைக்கும் 37 வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன். இப்போ வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணீங்கன்னாக்கா இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னாக்கா இது அஷ்டமாதிபதி நட்சத்திரம், 3ஆம் அதிபதி நட்சத்திரம். இந்த சுக்கிர தசை இது நிறைய கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய தசை. நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது சுக்கிர பகவான். தசா ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் இந்த நட்சத்திராதிபதி நட்பு கிரகம் தான் சுக்கிரனுக்கு. ஆனால் தசா ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இது 8ஆம் அதிபதி நட்சத்திரமாக வந்துடுறாரு. மற்ற டைம் எல்லாம் பரவாயில்ல. இப்போ 7.5 சனி வரும்போது தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். 7.5 சனி வரும்போது அவயோக தசைகள் நடந்தாலும், மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசைகள் நடந்தாலும், இல்லை அவயோகம் நட்சத்திரம் ஏறின தசைகள், அதாவது பலம் இழந்த தசைகள் நடந்துச்சுனாக்கா 7.5 சனி வரும்போது டோட்டலாக சனி தான் கொடுக்கணும். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி உச்சத்தில் இருந்தால், அப்படி இல்லை சுபகிரக நட்சத்திரம் இருந்தால், சுபர்களோட சேர்க்கை இருந்தால், இந்த பாவகிரகம் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் 3 6 10 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுத்துரும். இப்போ கூட 7.5 சனியில் கூட 3 6 10 11 இல்லை, சுபகிரக சேர்க்கை இல்லை, 6 8 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணாலோ நிறைய பிரச்சனைகளை இப்போ 7.5 சனியில் கொடுக்கும். ஏன்னா அது சனி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு அவயோக தசைகள் இருந்துச்சுனாக்கா நிறைய கெடுபலன்கள். அதே மாதிரி அவயோக தசையாக இருந்தால் கூட இந்த சுக்கிர பகவான் 3 6 10 11 இருந்துச்சுனாக்கா
அந்த தசை சிறப்பாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லது நடக்கும், ஒரு பக்கம் கெடுபலம் நடக்கும். அது பெருசா தெரியாது உங்களுக்கு. இப்ப வேலை வாய்ப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள், வேலையில இப்ப நல்ல ஒரு மாற்றம். இப்ப ஜென்மசனியில கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறாரா, இப்ப வேலையில நல்ல ஒரு மாற்றம், திடீர்னு வேலை கிடைக்கிறது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலையில, அது மாதிரி வந்துடும். வேலை அதாவது வெளியூர் வேலை தேடுறவங்களுக்கும், வெளிநாடு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், இங்கிருந்தே மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி. அதாவது நீங்க ஏதாவது முயற்சிகள் எடுத்திருந்தா அதுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்க இதுக்கு முன்னாடி, இப்ப இருக்காது, அந்த தடைகள் இருக்காது. வேலை ரீதியா, தொழில் ரீதியா, படிப்பு ரீதியா எல்லாமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, அடுத்த கட்டத்துக்கு உண்டான நகர்வுகள், அடுத்த வளர்ச்சிக்கு உண்டான நகர்வுகள் இந்த காலகட்டங்களை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க, சுக்கிரதசையில வேண்டாம், ஜென்ம சனியில வேண்டாம். சுக்கிரதசைனாக்கா சுக்கிரதசை ஃபுல்லாவே திருமணம் பண்ணாம இருக்க முடியாது. இப்போ வந்து ஜென்ம சனி போயிட்டு இருக்கு இல்லையா, இது வக்கரமானாலும் சரி, வக்கர நிவர்த்தி ஆனாலும் சரி, உங்களுக்கு வந்து ராசிக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, அப்படி இல்லைன்னா உங்க லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, அவங்க அந்த ஜாதக அடிப்படையில, உங்க ஜாதக அடிப்படையில நல்லா இருந்துச்சுனாக்கா திருமணம் நடத்தினால ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனா உங்களுக்கு தெரியாது, லக்னத்துக்கு மெயினா பார்க்கணும். 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி மறைவு ஸ்தானத்துல, அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ, இல்லை உங்க சுய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து ராகு நட்சத்திரம், கேது நட்சத்திரம், அதே மாதிரி குருவும் ராகு நட்சத்திரம், கேது நட்சத்திரம், செவ்வாயும் ராகு நட்சத்திரம், கேது நட்சத்திரம், இது மாதிரி இருந்துச்சுனாக்கா திருமணத்துல நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதாவது ஜென்ம சனியில, நான் சொல்றது ஜென்ம சனியில திருமணம் பண்ணீங்கன்னாக்கா ப்ராப்ளத்தை கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா ஒரு சில பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணி பிரச்சனைக்குள்ளாகி பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த சுக்கிரதசையில நிறைய அவமானப்படுத்தும், கொஞ்சமா நஞ்சமா கிடையாது. ஆனா எல்லாருக்குமே அது சொல்ல முடியாது. அது வந்து சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்க சுய ஜாதகத்துல இருந்தாலும் நாம வந்து ஒரு கவனத்துக்காக நம்ம சொல்றோம். இந்த தசையில உங்களுக்கு சரியில்லை, உங்க மனசுக்கே தெரியும் உங்களுக்கு சரியில்லை, ஏதோ ஒன்று சரியில்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இந்த திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது. நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்னா, உங்க ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமா திருமணம் கூடி வந்துடும். நல்ல ஒரு ஜாதகம், நல்ல ஒரு குடும்பம், அது மாதிரி வந்து நல்ல ஒரு வரன் வந்து திருமணம் அமையத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள 7 சனி ஆரம்பிச்சிலிருந்தே ப்ராப்ளத்தை கொடுத்ததுனாக்கா இப்ப சனி வக்கர காலத்துல பேசி தீர்த்துக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்யம் பிறக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு ரீதியா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது முன்ன இந்த மாதிரி பரவாயில்ல, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு, இப்ப பேசி தீர்த்துக்கலாம். பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்தா கூட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு, ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும், இப்போ வந்து சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு, இது மாதிரி வரும். திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். தொழில் செய்றீங்க, தொழில கொஞ்சம் கவனமா இருங்க சுக்கிரதசையில. ஏன்னா முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி வந்து இப்ப வரக்கூடிய பணம் வரும், வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், தொழில வருமானம் கொஞ்சம் தடைப்பட்டுச்சா அந்த வருமானம் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே பரவாயில்ல, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் பரவாயில்ல. இந்த சனி வக்கர காலத்துல வக்கர நிவர்த்தி ஆகும்போது நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட பண்ற. நீங்க எதெல்லாம் கவனமா இருக்கணும் சுக்கிரதசையில, சூரிய தசையில அப்படின்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசை சூரிய தசை ஒண்ணுதான், ரெண்டுமே அவயோக தசைகள் தான். இப்ப என்னன்னாக்கா இதுல வந்து குடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. வெளிநபரை நம்பி பணம் கொடுக்கறது வாங்குறது இந்த காலகட்டங்களில் நல்லது கிடையாது. வேற யாரையும் நம்பி கேரண்டி கையெழுத்து போடாதீங்க, யாருக்குமே முன்னிக்காதீங்க. நீங்க தனிமையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. ஒரு தொழில் பண்றீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க, அதான் உங்க தொழிலை மட்டும் பாருங்க. ஒரு வேலை பார்க்குறீங்க, எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப், தனியார் துறை, எல்லாமே சரி, நீ தனிமையில இருக்கிறது நல்லது. நீங்க யாரை நம்பினாலும் அவங்க வந்து வேற மாதிரி இருப்பாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 37 வயசுல இருந்து 43 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரிய தசைக்கு நான் சொல்றது என்னன்னாக்கா 6ஆம் அதிபதி தசை. இது வந்து 6 லக்னத்துக்கு யோகராக வந்தால் பரவாயில்ல, இந்த ராசிக்கு யோகர் கிடையாது. அதே மாதிரி 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணுச்சுன்னா ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலையில பிரச்சனை வரும். ஒரு தொழில் நல்லா போவோம், அந்த தொழில நல்ல ஒரு வருமானம் வரும், ஆனா அந்த சேமிக்க முடியாது, ஏதாவது ஒரு வீண் செலவுகள் வந்துட்டே இருக்கும். இது மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய, அதாவது வருமானம் கட் பண்ணி விட்டுரும், வேலை வாய்ப்புல கொஞ்சம் பிரச்சனை வைக்கும். நீங்க உங்க வேலையை மட்டும் கரெக்டா பார்த்துட்டே வாங்க. நான் சுக்கிரதசைக்கு சொன்னதுதான் இது சூரிய தசைக்கும். ரெண்டுமே அவயோக தசைகள், கொஞ்சம் கவனமா இந்த தொழில் பண்றது நல்லது. எம்ப்ளாய் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல, தொழிலுங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. 43 வயசுல இருந்து 53 வயசு வரைக்கும் சந்திர தசை, 53 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 2 தசைகளும் சிறப்பு, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 2வது சுற்று சனி அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது. செவ்வாய் சனி பகை கிரகங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. சந்திர தசையும் செவ்வாய் தசையும் பகை கிரக தசை தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி தசை ஒன்று, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை, இது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். வேலையில இருக்கிறீங்களா, நல்ல ஒரு வளர்ச்சி. எந்த வயசுல இருந்தாலும் சரி, சந்திர தசையும் செவ்வாய் தசையும். வேலையில இருக்கிறீங்களா, எம்ப்ளாயா இருக்கிறீங்களா, சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றங்கள். அதே மாதிரி தொழிலில் இருக்கிறீங்களா, தொழில் கூட ஓரளவுக்கு நல்லபடியா போவோம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. நட்சத்திராதிபதினு ஒன்று இருக்கு,
இப்ப சந்திரன் ஏறின நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இது வந்து இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி இந்த நட்சத்திராதிபதியை பொறுத்து தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல சந்திர தசை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். மற்றபடி இந்த சந்திர தசை பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்ல. அவரோட வீட்டுக்கு 9ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறார் பாக்கியஸ்தானத்துல, பரவாயில்ல, சிறப்பு. ஒரு கெடுபலன்கள் இல்லை. ஆனா புதன் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா ஓகே. புதன் அவயோகத்துல இருந்து கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இருந்ததுன்னா அந்த சுய ஜாதகத்துக்கு உங்களுக்கு வந்து தொழிலெல்லாம் அந்த சந்திர தசையில நிறைய பேருக்கு பாதிக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். மறைமுக சுப தொடர்புல இருந்துச்சுனாக்கா இந்த சந்திர பகவான் முதல் 5 வருஷம் பின்னாடி 5 வருஷம் இப்படிதான் பலன்களை கொடுக்கும். அதனால நீங்க எந்த வயதுல இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. மற்றபடி செவ்வாய் தசை உங்களுக்கு சிறப்பு, நல்ல ஒரு மேன்மை, தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். 60 வயசுல இருந்து 78 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். இதே சேர்த்து சொல்லிடலாம். செவ்வாய் தசையோட ராகு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவயோகம்னாக்கா சுக்கிரனோட வீடு, புதனோட வீடு, இந்த 2 இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது தவிர்த்து எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த வயது காலகட்டத்தில் ராகு தசையா உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இடம் வாங்குறது, வண்டி வாகன சேர்க்கை, வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி குரு 78க்கு மேல, அதாவது 78 வயசுல இருந்து 94 வயசு வரைக்கும் குரு தசை. இப்ப ராகு தசையும் குரு தசையும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ராகு தசைக்கு மட்டும்தான் புதனோட வீட்லயும் உங்களுக்கு சுக்கிரனோட வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே, உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு. வேற எங்க இருந்தாலும் சிறப்புன்னு நான் சொல்லிட்டேன். சுப விசேஷங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். குரு தசையில சொல்லவே தேவையில்ல. அது எங்க இருந்து தசை பண்ணாலும் நட்பு கிரக தசை, பின்னாடி வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால இது குரு பகவான் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய வீட்டுல யாருக்காவது வந்து தொழில் பண்ணணும் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்க வந்து கடன் கொடுத்து ஹெல்ப் பண்றது, இல்லை கடன் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்றது, உங்க கையில இருக்கிற காசை வந்து ஹெல்ப் பண்றது, இல்ல அவங்களுக்கு தொழில் செய்யறாங்க, இல்ல வேலை வாய்ப்பு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை, அதாவது கூடமாட இருந்து எல்லாத்தையும் பண்ணக்கூடியது, எல்லாமே சப்போர்ட்டிவா இருப்பீங்க. உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்காது. வீட்டுல யாருக்காவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். வாரிசுகளுடைய இப்போ வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ரேவதி நட்சத்திரத்துல சிறப்பான ஏற்றமிகு காலம். இதுல வந்து தூக்கமில்லாத பிரச்சனை, நிறைய பேருக்கு உடம்பு வலி, அது இல்லாத நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையும், நல்லாவே இருக்கும். மருத்துவ செலவுகள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. குரு தசையை பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி பகவான் ஜென்ம ராசியில வக்ரமானாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். நன்றி.